இப்போ இந்த பள்ளம் நோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த இடங்கள்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் போடுறாங்க. அந்த பைப்புடைய பேர் போரஸ் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. നമുക്ക് ഒരു 2-3 നാൾ വർക്ക് എടുക്കും അത് இந்த பைப்பிங். நமக்கு இந்த ஒரு பைப்பு 40 to 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும். இப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த பைப் லைன் வழியாக கெமிக்கலை எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒரு மோட்டரை வச்சு தான் அனுப்புகிறாங்க. அந்த பைப்பில் ட்ராப்பாக வந்து அந்த கெமிக்கல் வெளியே வந்திருக்குது. அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். 10 வருஷத்துக்குள்ளே ஏதாவது கரையான் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கரையான் பிரச்சனை வந்த ஏரியா மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு ஃப்ரீ சர்வீஸாக வருது. எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து வீட்டில் கரையான் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். அதை வந்து நம்மளே என்ன மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், எப்படி அதை தடுக்கலாம் அப்படின்ற ப்ரொசீஜரையும் நம்ம அதில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே திரும்ப வருது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். அது எப்படி கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த வீடியோவில் சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறோம். நம்ம வந்து நம்மளாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தடுக்கும். ஆனால் கரையான் எங்கேயாவது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் பொழுது அது திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு வெளியே கூட ஏதாவது ஒரு இடத்துல புத்து மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து நிறையா கரையான்ஸ் வந்து இருக்கும். இப்போ அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மெயின் இதை அழிக்காமல் இதை நீங்கள் பண்ணவே முடியாது. அதாவது உங்கள் வீட்டில் வர பிரச்சனையை ஃபுல்லாக தீர்க்கவே முடியாது. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனலை வச்சு மட்டும்தான் இதை நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 40 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு பண்ணும்போது அதுக்கு என்ன செலவாகும் அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதில் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே மெத்தட் மட்டும் இல்லை, இன்னொரு மெத்தடும் இருக்குது, அட்வான்ஸான மெத்தடு. அது எப்படி இருக்குது, அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ செலவாகும், அந்த மெத்தடில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வழக்கமாக நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய நார்மல் மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது. அது வந்து பைப்லைன் மூலமாக பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பிசிசி கான்கிரீட் அப்படின்றது போடுறதுக்கு முன்னாடி நார்மல் மண்ணு தரையாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். புது வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போடுறாங்க. அந்த ட்ரில்லிங் மிஷினுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதாவது ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தரையில் போட்டது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வால்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோரை ஒட்டின மாதிரி இருக்கிற அந்த செங்கல் வாலில் அதுலேயுமே ஒரு ஹோல் போடுறாங்க. இந்த மாதிரி சுற்றியுமே உங்களுக்கு கேப் விட்டு ஒரு 1.5 அடி இல்லை 2 அடி கேப் விட்டு உங்களுக்கு போட்டதுக்கு அப்புறமா எல்லா இடங்கள்லையுமே அந்த கெமிக்கலை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. வால்லையும் சரி, அதே மாதிரி ஃப்ளோர்லையும் சரி. இதுக்கடுத்து அந்த வாலில் செங்கல்ல போட்ட ஓட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் சாக் பீஸை வச்சிடறாங்க. சாக் பீஸுக்கு அப்புறமா ஒயிட் சிமெண்ட்டை வச்சு அந்த கேப் எல்லாமே மூடிடுறாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். புது வீட்டில் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இதே மாதிரி பழைய வீடுகள்லையும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் டைல்ஸ் போட்டதால் அவங்க தரையில் பண்ண முடியாது. அப்போது வாலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்டிங் ஓட்டியிருப்பாங்க இல்லையா டைல்ஸு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் போட்டு அதில் மட்டும்தான் கெமிக்கல் ஃபில்அப் பண்ண முடியும். இப்போது அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அந்த கெமிக்கல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கம்மி. அதுக்காக தான் 2வது மெத்தட் அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரில் வாலை ஒட்டின மாதிரியே ஒரு 1 அடி அகலம் 1 அடி ஆழத்துக்கு குழி தோண்டிடுறாங்க சுற்றியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் லைன் மாதிரி போடுறாங்க. ரூம் வந்து ஒருவேளை பெருசாக இருக்குது அப்படின்னா சென்டரில் 2 பார்ட்டிஷன் லைன் போடுறாங்க. இப்போ இந்த பள்ளம் நோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த இடங்களில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் போடுறாங்க. அந்த பைப்புடைய பேர் போரஸ் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கெமிக்கல் வந்து ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப் வழியாக கெமிக்கல் வெளியே வந்துடும். அதாவது மண்ணில் ஊறுற மாதிரி வரும். அதுக்கு தான் அது போரஸ் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பைப் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் போட்டதுக்கப்புறமா அதில் ஜாயிண்ட் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஜாயிண்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீ பைப்பை வச்சு கம்மை பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதால அந்த டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேகை வச்சு எல்லா இடங்கள்லையுமே டைட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே டைட் பண்ணதுக்கப்புறமா அந்த பைப்புடைய அவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 அவுட் வரும் எப்படியும். அந்த 2 அவுட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வெளியே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வழியாக தான் உங்களுக்கு கெமிக்கல் எல்லாமே உள்ளே அனுப்பப்படும். அதனால தான் நாளைக்கே உங்களுக்கு கெமிக்கலை மறுபடியும் அனுப்பணும் அப்படின்னாலுமே அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக தான் அனுப்ப முடியும். ஏன்னா ஃப்ளோரில் பள்ளம் நோண்டி போட்டதுக்கப்புறமா அது மேலே டைல்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃப்ளோரிங் போட்டுருவீங்க, அதை நோண்டி எடுக்க முடியாது இல்லையா. அதனால தான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த பைப் லைன் வழியாக கெமிக்கல் எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒரு மோட்டரை வச்சு தான் அனுப்புகிறாங்க. மோட்டரை வச்சு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு டைமிங் வந்து அப்படின்றது ரொம்ப அதிகமே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஒரு 5 செகண்டுக்குள்ளேயே அந்த ஒரு பைப் வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு பைப் வழியாக கெமிக்கல் வெளியே வரதை நீங்கள் பார்க்க முடியும். உடனே அந்த கெமிக்கல் வெளியே வந்துருச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த பைப்பில் ட்ராப்பாக வந்து அந்த கெமிக்கல் வெளியே வந்திருக்குது. அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வந்து அது மண்ணில் ஊறி மண்ணிலேயே பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத அவங்கள சொல்கிறது. கரையான் வரும்போது அதை வந்து அது வழியாக தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பைப் லைன் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கெமிக்கலை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம்
அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் நோட்டியிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஜல்லியை வச்சு ஃபில்அப் பண்ணிடுறாங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அது மேலே தோண்டி எடுத்த மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன ஃப்ளோரிங் பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய பைப் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. 40 to 50 இயர்ஸ் வரைக்கும் அந்த பைப் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அட்வான்ஸ் மெத்தடும் சரி, ஏற்கனவே செய்யக்கூடிய அந்த நார்மல் மெத்தடும் சரி, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ இதில் நமக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரேட்டு விஷயத்தில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இந்த பைப் லைன் போகிறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் சிவபிரசாத். கேன் கிளீன் அண்ட் நீட் கம்பெனியோட பெஸ்ட் கண்ட்ரோலிங் இன்சார்ஜ் தான் நான். இப்போ புது வீட்லேயே பண்ணும்போது ஃப்ளோரில் பிசிசி கான்கிரீட் போட்டுட்டா அதை பண்ண முடியாதா? பிசிசி ஒர்க்கு முடிச்ச வீட்டுக்கு எப்படி பைப் லைன் பண்ணுறோன்னா, அங்கே நமக்கு கான்கிரீட் கட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதோட பள்ளம் நோண்டுறதுக்கு நமக்கு அந்த ஒரு அடி கேப்பில் கான்கிரீட் கட் பண்ணி கட்டணும். அந்த வேலை அந்த ஹவுஸ் ஓனர் தான் செய்து வரணும். நாம கான்கிரீட் கட் பண்ணாது. கான்கிரீட் கட் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம அங்கே பள்ளம் நோண்டி அங்கே பைப்போட ட்ரீட்மெண்ட் செய்துடுவோம். இப்போ புது வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி பழைய வீட்லேயும் கரையான் பிரச்சனை இருக்கும், அந்த வீடுகள்லையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? அந்த வீட்லேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போது நிறைய வீடுகளில் இந்த கரையான் பிரச்சனை இருக்க பழைய வீடுகளில் அங்கே நமக்கு ட்ரில்லிங் மெத்தட் தான் பண்ண முடியும். பைப் லைன் போடுறது பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே கான்கிரீட் பண்ணிட்டேன், டைலே மார்பிள் வந்துட்டேன். அதனால அந்த ஏரியாவில் நமக்கு ட்ரில்லிங் மெத்தட் தான் பண்ண முடியும். இப்போது பழைய வீட்டுக்கு பைப்பிங் மெத்தட் பண்ணணும்னா, இந்த ஃப்ளோரில் ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க் இருந்ததுன்னா அந்த டைமில் நமக்கு பழைய வீட்டிலும் இந்த பைப்பிங் மெத்தட் பண்ணலாம். இந்த பைப் லைன் போடுறீங்க இல்லையா, ஆமாம். பைப் வந்து எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும்? நமக்கு இந்த ஒரு பைப்பு ஒரு 40 to 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும் இந்த பைப்பு தான். இப்போ 2 டைப் வேலை சொன்னீங்க இல்லையா, அந்த 2 டைப்புக்கும் எவ்வளோ வாரண்டி கொடுக்குறீங்க? இப்போ நம்ம புது வீடுன்னா ட்ரில்லிங் மெத்தடுக்கு நமக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். இந்த பைப்பிங் மெத்தடுக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி தான் கிடைக்குது. இப்போ இந்த வாரண்டி எப்படி வருதுன்னா, இந்த ட்ரில்லிங் மெத்தடில் இந்த 10 வருஷத்துக்குள்ள ஏதாவது கரையான் பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த கரையான் பிரச்சனை வந்தால் ஏரியா மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் வருது. இந்த கரையான் பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, அப்போ நம்ம ஃப்ரீயாக வந்து அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த பைப் லைனுக்கும் இந்த மாதிரி தான் வருது. இந்த பைப் லைன் போடும்போது நம்ம அதுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் அவுட் சைட்லேக்கு கொடுக்கும். இப்போ ஏதாவது கரையான் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வந்த ஏரியாவில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும் இந்த 10 வருஷத்துக்குள்ள. 2 மெத்தடுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ட்ரில் பண்ணி கெமிக்கல் மட்டும் ஃபில்அப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு 12 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெத்தட் அந்த பைப் லைன் போட்டு பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 35 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ரைட்டோட கால்குலேஷன் எப்படி வருதுன்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளிந்த் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் இன்டூ ரைட்டு தான் வரும். இப்போ 2 மெத்தடுக்குமே 10 இயர்ஸ் தான் வாரண்டி சொல்கிறீங்க. ஆமாம். ப்ரைஸ் மட்டும் ஏன் மாறுது? நமக்கு இந்த ட்ரில்லிங் மெத்தடில் இந்த ஃப்ளோரில் ட்ரில் பண்ணி நமக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். இந்த ட்ரில் வச்சு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே கெமிக்கல் ஃபில் பண்ணிட்டுனா அந்த வேலையை முடிச்சிருச்சு. ஆனால் இந்த பைப்பிங் மெத்தடில் நமக்கு ஜாஸ்தி ஒர்க் இருக்கும். எப்படின்னா பள்ளங்கீறி அதுக்குள்ளே பைப்பு போடணும். அந்த பைப்புக்கு இந்த பித்தியோட ஏரியா கட் பண்ணி அதுக்கு வெளியில் நம்ம ஜென்ஷன் பாக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணனால நமக்கு ஒரு 2-3 நாள் ஒர்க் இருக்கும் அது இந்த பைப்பிங்கு. அதே மாதிரி இந்த பைப்பிங் மெத்தடுக்கு செலவும் அதிகமாகும். அதனாலே தான் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு வருது. அது மட்டும் இல்லை, இந்த 10 வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நமக்கு எல்லா ஏரியாவையும் ட்ரில் பண்ண முடியாது. என்னென்னா அங்கே இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் வருதில்ல, இந்த டைலு, வாஷ் பேசின், வுட் ஒர்க்கிங் இதெல்லாம் வரும். அப்போது அந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு ட்ரில் பண்ண முடியாது. இந்த இடத்துல எப்படி பண்ணுவோம்னா, இந்த ஸ்கர்ட்டிங் ஏரியா இருக்கல, அந்த ஸ்கர்ட்டிங் ஏரியாவில் ஒரு அடி கேப்பில் ட்ரில் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த பைப்பிங் மெத்தடுக்கு வரும்போது 40 முதல் 50 வருஷம் வரை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுதான் இதோட பெனிஃபிட். இப்போ அந்த பைப் லைன் ட்ரீட்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது வீட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியவுமே, வீட்டை சுற்றியுமே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. சுற்றியுமே பள்ளம் நோண்டி இந்த பைப் லைன் ஃபுல்லாக போடுறாங்க. அதுக்குமே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், வீட்டுக்குள்ளே எந்த இடங்களில் உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணுமோ, அதாவது எந்தெந்த ரூம்லாம் தனியாக இருக்குதோ அந்தந்த இடங்களெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஜங்ஷன் பாக்ஸ் வெளியே வைக்கிறாங்க. இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறது மூலமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து ஒரு வேளை காலி ஆகிடுது, இல்லை மறுபடியும் கரையான் தொல்லை ஏதாவது வருது அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் கெமிக்கலை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஜங்ஷன் பாக்ஸை வெளியே வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கெமிக்கலை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த மண்ணோட ஃபிக்ஸ் ஆகி அது ரொம்ப நாளைக்கு அங்கேயே தான் இருக்கும். அதில் எந்த ஸ்மெல்லும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையான் வந்து மண்ணில் இருந்து தான் உங்களுக்கு மேலே வருது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மண்ணில் வழியாக தான் உங்களுக்கு வந்து மேலே வாளுக்கோ இல்லை உட்டு ஏதாவது போட்டிருப்போம் இல்லையா, நிலவு, வாசக்கால், ஜன்னல், இதுக்கு எல்லாத்துக்குமே பரவுது அப்படின்றது. இப்போ மண்ணிலேயே அந்த கெமிக்கல் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கரையான் வரும்போது அந்த கெமிக்கலை டச் பண்ணிட்டு மறுபடியும் அதனுடைய வீடு, அதாவது புத்து எங்கே இருக்கோ
அங்கே போகும். அங்கே கரையான் வந்து கூட்டமாக இருக்கும் இல்லையா, இந்த மருந்தை கொண்டு போய் அங்கே அது மற்ற கரையானுக்கு பாஸ் பண்ணும். இந்த மாதிரி மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறதால, நிறைய கரையான் கொண்டு போகிறதால அந்த மருந்து மூலமாக அது இறக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கரையானும் செத்துறதுக்கு அப்புறமா கரையான் பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்காது அப்படின்றது தான் இவங்க சொல்லக்கூடியது. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணுறாங்க. கேன் அப்படின்னா க்ளீன் அண்ட் நீட், இதுதான் அவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து கேரளாவிலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் இப்போ பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதும் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.